நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற காலி வீட்டுக்கு புதுசா ஒருத்தன் குடி வராங்க. ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம சாதாரணமா பார்ப்போம். போக போக அவங்களோட விசித்திரமான குவாக்கியான நடவடிக்கையினால நம்மளை வந்து ஒரு கியூரியாசிட்டியோட பார்ப்போம். அதுக்கப்புறம் மேல அவங்கள பத்தி நம்ம வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு சீரியல் கில்லராவோ இல்லைன்னா ஒரு பெரிய திருடனாவோ ஏன் வேம்பையரா கூட இருக்கலாம். ஏன்னா எதுவுமே சாத்தியம்தான். இந்த மாதிரி பேஸ் பண்ணி வந்த ஒரு படம் தான் ஹிச்காக்கோட ரியர் விண்டோ. ஒரு அட்டகாசமான படம். அதை பேஸ் பண்ணி ஒரு ஹோமேஜ் மாதிரி வந்தது தான் 2007 வந்த டிஸ்டோபியான்னு ஒரு படம். சேம் அதே கதைங்க. அதே மாதிரி ஒரு கதைக்களத்தோட வந்திருக்கிறது தான் இந்த மலையாள படம் சூக்ஷ்ம தர்ஷினி. அப்படின்னா வந்து நுண்ணோக்கி அர்த்தம், இங்கிலீஷ்ல மைக்ரோஸ்கோப். ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதாவது அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசில் ஜோசப் வந்து வராங்க. அப்போ பார்த்து பேசில் ஜோசப் வீட்டில் வந்து தீப்பத்தி எரியுது. என்னடான்னு சொல்லி எல்லாம் ஓடி போய் போலீஸ்லாம் கூப்பிட்டு அந்த வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து மிஸ் ஆகிறாங்க. அவங்க எப்படி மிஸ் ஆகுறாங்க, பேசில் ஜோசப் யாரு, நஸ்ரியா வந்து என்னத்தை பார்த்தாங்க, என்ன கண்டுபிடித்தாங்க, இதுதான் மீதி கதை. இந்த படம் நஸ்ரியோட ஒன் விமன் ஷோ. அட்டகாசமான கம்பேக்கா இருந்துச்சு. செம அலட்சியமான நடிப்பு, பட்டை கிளப்பியிருக்காங்க. பேசில் ஜோசப் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரு. அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு ஆக்டிங் வந்தார். கொஞ்சம் காமெடிக் ரோல் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயே காமிக் ரோல் மாதிரி தான் ஆரம்பிச்சு அப்படியே ஷேடு மாறுது அவருக்கு. அப்படியே மாறி மாறி வேற லெவலில் போகுது. கடைசியில் வெறும் காமெடி ஆக்டர் மட்டும் கிடையாது, கொஞ்சம் வேற மாதிரி ஒரு பன்முகத்தன்மையும் தெரியுது அவருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் வந்து ஒரு ஒரு மிஸ்ட்ரி மர்டர் அதை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கிச பேசி அது வந்து டெவலப் ஆகி ஒருத்தனை வீட்டை வந்து ஒத்து பார்த்து அந்த வீட்டையே போய் அவன் இல்லாத நேரத்தில் போய் அவன் வீட்டுக்குள்ளே போய் தொலைவர மாதிரிலாம் வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க அந்த லேடிஸ். அதில் அதாவது என்ன மாதிரி ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, அதாவது எல்லாத்துக்கும் ஒரு கியூரியாசிட்டி என்னென்ன நடக்குது ஒரு புது வீட்டில், அந்த மாதிரிலாம் இதில் வந்து நிறைய நம்மளே வந்து இந்த மாதிரி நிறைய சந்திச்சிருப்போம். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கதை கிழமை. இந்த படமே பார்த்தீங்கன்னா ஹிச்காக்கியன் ஹோமேஜ் அந்த மாதிரி தான் வந்து இந்த படமும் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹிச்காக்கியன் பேஸ்டு படங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் பழைய படம் புதிய பறவை சிவாஜியோடது, அப்புறம் வந்து எம்ஜிஆரோட கலங்கரை விளக்கம், அது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகோ, அப்படியே வெர்டிகோ காப்பி. அப்புறம் பொம்மைன்னு ஒரு படம், அதுவும் சேவட்டேஜ் ஏர்லி ஹிச்காக்கோட படம். இந்த மாதிரி படங்களோட ஒரு தன்மை என்னன்னா எப்பவுமே வந்து நமக்கு மர்மங்கள் தான். பக்கத்து வீட்டில் இருக்கிற மர்மங்கள். ஒருத்தன் வந்து இருக்கிறான், அவன் வந்து நம்ம வந்து பார்க்குறான், அவன் ஒரு மாதிரி அப்படியே திடீர்னு வந்து நல்லா ஃபர்ஸ்ட் சிரிக்கிறான், போக போக அவனோட நடவடிக்கைலாம் அப்படியே மாறுது. அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் வந்து இப்படி மாறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அட்டகாசமா இருந்துச்சு. ஒரு படம் இருக்கு ஃப்ரைட் நைட்னு ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட் ஏரியாவில் வந்து ஒருத்தர் இருப்பான், நல்ல ஹேண்ட்ஸமாக ஒரு ஆள் இருப்பான். ஆனால் போக போக பார்த்தா அவன் ஒரு வேம்பையராக இருக்கும். ஓனாய் வேம்பையரும் கூட ஒரு கற்பனைன்னு வச்சுட்டாலும் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். பக்கத்து வீட்டில் தீவிரவாதி இருந்தது, இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. உங்களுக்கு அப்படியே புக்கு திருப்புற மாதிரி நாவல் மாதிரி போச்சு. அப்படியே வந்துகிட்டே இருக்கு அதிர்ச்சி, ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு. அது வந்து நல்ல ஒரு கதைக்களம் இதெல்லாம்.